சர்க்குருவே சரணம். பணம் இல்லாத கஷ்டம் என்னவென்று அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். வீட்டில் தேவைகள் நிறைய இருந்தும் கையில் பணம் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து இருக்கும் அந்த வேதனை மிகவும் கனமானது. ஆனால் உன் மனதை உடைத்து கொள்ளாதே சாமி. இந்த நிலை நிரந்தரமல்ல. பிள்ளைகள் ஏதாவது கேட்டால் வாங்கித்தர முடியாமல் திரும்பி பார்க்கும் அந்த நிமிடம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உன் அன்பை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. குடும்ப செலவுகளை நினைத்து இரவில் தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். நாளைய செலவை நினைத்து இன்று நீ அழுகின்றாய். உன் பெருமூச்சு வீணாகாது. பணம் இல்லாததால் மனிதன் சிறியவன் ஆகிவிட மாட்டான். நல்ல மனம் உடையவன் என்றும் பெரியவன் தான்டா சாமி. பிறர் முன்னேற்றத்தை பார்த்து உன் வாழ்க்கையை வெறுக்காதே. உனக்கான காலமும் வரும். உன் கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. பல நாட்களாக உன் தேவைகள் ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக வாழ்கின்றாய். அந்த தியாகத்தை வாழ்க்கை மறக்காதுடா சாமி. இன்று வெறுமையாக இருக்கும் உன் கை நாளை நிறையலாம். வறுமை வீட்டில் இருக்கலாம், ஆனால் அது உன் இதயத்திற்குள் குடியேற விடாதடா சாமி. உன் கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அது அர்த்தமற்றது அல்ல. எப்படி சமாளிப்பது என்ற கேள்விகளோடு தினமும் விழிக்கின்றாய். அந்த கேள்விக்கு ஒரு நாள் நல்ல பதில் வரும். உன் அப்பா உனக்கு நல்ல பதிலை தருவேன். பணக்கஷ்டம் மனதை சோர்வடைய செய்யலாம், ஆனால் உன் உயிரை சோர்வடைய விடாதட சாமி. உன் குடும்பத்தின் நிம்மதிக்காக நீ அமைதியாக சுமக்கும் பாரம் மிக பெரியது. கடன், செலவு, பொறுப்பு, கவலை இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீ இன்னும் தைரியமாக நிற்கின்றாய். இன்று கண்ணீர் சிந்தும் கண்கள் நாளை சந்தோஷத்தில் பிரகாசிக்கலாம்டா சாமி. உன் முயற்சிகளை நிறுத்தாதே. உன் மனசை என்றும் நீ உடைத்து விடாதே. நல்ல நாட்கள் தாமதமாகலாம், ஆனால் வராமல் போகாது. வீட்டில் தேவைகள் குவிந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்காதே. வறுமை மனிதனை சோதிக்கும், ஆனால் அவனை வரையறுக்காது. இன்று காத்திருக்கின்றாய், நாளை பலன் கிடைக்கலாம் உனக்கு. பிறர் பார்க்காத உன் போராட்டத்தை நான் பார்க்கின்றேன் என்று நினைத்து தைரியமாக இரு. உன் குடும்பத்தின் சிரிப்புக்காக நீ எவ்வளவு தியாகம் செய்கிறாய் எனக்கு தெரியும். இன்று உன் சமையலறை வெறுமையாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை வெறுமையாக இருக்கக்கூடாது. உழைக்கும் கைகள் ஒரு நாள் பலன் காணும். சோர்ந்து போகாமல் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்டா. இன்னும் ஒரு நாள் நம்பிக்கையோடு இரு. இன்னும் ஒரு நாள் தைரியமாக நட. வாழ்க்கை மாற ஒரு தருணம் போதுமடா சாமி. இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோணலாம், ஆனால் உன் வேதனை வீணாகாது. கண்ணீரில் விதைக்கப்பட்ட பல கனவுகள் வெற்றியாக மலர்கின்றன சாமி. உன் கனவும் அப்படித்தான். வறுமை வந்தால் வெட்கப்படாதே. நேர்மையாக வாழ்வதே பெரிய செல்வம். உன் மனம் தூய்மையாக இருந்தால் நாளை உயர முடியும்டா சாமி. இன்றைய கஷ்டம் நாளைய கதையாக மாறும். இன்று உன் வீடு அமைதியாக இருக்கலாம், நாளை அதே வீட்டில் சந்தோஷம் ஒலிக்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீ போராடுகின்றாய். அந்த போராட்டம் மதிப்பு மிக்கது. பணம் இல்லாத நேரத்தில் கூட அன்பை இழக்காதே. நம்பிக்கையே இழந்து விடாதேடா சாமி. மனித நேயத்தை இழக்காதே. சில நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல, வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று அர்த்தம். இன்று சோதனை வரலாம், நாளை சாதனையாக அது மாறும்டா சாமி. இன்று வெறுமை உனக்கு தோன்றலாம், நாளை அது நிறைவாக நான் அள்ளி கொடுப்பேன்டா சாமி. இன்று கவலை கொள்கின்றாய், நாளை நிம்மதி பெருமூச்சு விடுவாய். இன்று கண்ணீர் சிந்துகின்றாய், நாளை சிரிப்பு சத்தம் உன் வீட்டில் கேட்கும்டா சாமி. நீ சுமக்கும் பாரம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதைவிட உன் மன வலிமை பெரியதுடா.
சாமி, உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன் வாழ்க்கைக்கு இன்னும் பல நல்ல அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்று இருள் போல தெரிந்தாலும் விடியல் நெருங்கி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு பெருமூச்சும் ஒரு பிரார்த்தனையாக மாறட்டும்டா சாமி. ஒவ்வொரு கண்ணீரும் புதிய தைரியமாக மாறட்டும். உன் வீட்டு வாசலில் நிம்மதி வரட்டும்டா சாமி. உன் மனதில் அமைதி வரட்டும்டா சாமி. உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கட்டும். உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும்டா. உன் நல்ல எண்ணங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்டா சாமி. வறுமை உன்னை விட்டு விலகும் நாள் விரைவில் வரும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதடா ஏன் சாமி. ஏன் சாமி நீ கவலைப்படுற? பணம் இல்லையேன்னு மனசை உடைக்காதே. இன்று உன் வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது உன் வாழ்க்கையின் கடைசி பக்கமல்ல. உன் கண்ணீருக்கும் உன் உழைப்புக்கும் உன் குடும்பத்திற்காக நீ சுமக்கும் பொறுப்பும் அர்த்தமற்றவை அல்ல. தைரியமாக இருடா சாமி. இன்று நீ காத்திருக்கின்றாய், நாளை நல்ல மாற்றம் வரலாம். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை இன்னும் மலர முடியும். பணம் இல்லாத கஷ்டம் என்பது வயிற்று பசியை மட்டும் தருவதில்லை, மனதில் ஒரு பசியை உருவாக்குகின்றது. என் குடும்பத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் ஒரு நல்ல மனிதனின் இதயத்தை இது தினமும் காயப்படுத்துகின்றது. பல நேரங்களில் நீ சாப்பிடாமல் கூட இருந்திருக்கின்றாய், ஆனால் உன் குடும்பத்தினர் சாப்பிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய். அந்த தியாகத்தை உலகம் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீரை சர்க்குரு நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன்டா சாமி. வீட்டில் பண கஷ்டம் வந்துவிட்டால் சுவர்களுக்கு கூட சோகம் வந்துவிடும். சிரிப்பு குறைந்துவிடும், பேச்சு குறைந்துவிடும், மன நிம்மதி குறைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக மாறிவிடும். மின் கட்டணம், வீட்டு வாடகை, குழந்தைகளின் படிப்பு, குடும்ப செலவுகள் என்று ஒவ்வொரு பொறுப்பும் உன் மனதில் ஒரு மலையாக நின்றிருக்கலாம். ஆனால் அந்த மலையை விட பெரியவன் நீதான். அதனால் மனதை உடைக்காதே. நீ நிம்மதியாக சந்தோஷமாக இரு. ஒரு தந்தையின் கையில் பணம் இல்லாத நான் அவனுக்கு மிகவும் வேதனையான நாள். ஒரு தாயின் கையில் பணம் இல்லாத நாள் அவளுக்கு மிகவும் கண்ணீர் தரும் நாள். பிள்ளைகள் ஏதாவது ஆசையாக கேட்டால் இப்போ முடியலடா என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு வலிக்கின்றது என்று அந்த பெற்றோருக்குத்தான் தெரியும். அந்த வலியை நான் அறிவேன் சாமி. உன் இதயத்தில் இருக்கும் அந்த பாரத்தை நான் பார்க்கின்றேன். சில நேரங்களில் பணம் இல்லாததால் மனிதன் தன்னையே வெறுக்க ஆரம்பித்து விடுகிறான். நான் நல்லா சம்பாதிக்க முடியல, என் குடும்பத்துக்கு என்னால் செய்ய முடியலை என்று மனதுக்குள்ளேயே அழுகின்றான். ஆனால் நினைவில் வை, உன் மதிப்பு உன் கையில் இருக்கும் பணத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உன் அன்பால், உன் உழைப்பால், உன் நல்ல மனதால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால் உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதடா சாமி. இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு மட்டும் கவலை விழித்து கொள்கின்றது. நாளைக்கு பணம் எங்கே போகும், செலவை எப்படி சமாளிப்பது, கடனை எப்படி கட்டுவது என்று 1000 கேள்விகள் உன் மனதை சுற்றி கொள்கின்றன. அந்த அமைதியான இரவுகளில் நீ சிந்திய கண்ணீர் வீணாகாதடா சாமி. அந்த கண்ணீரும் ஒரு விடியல் உண்டு. வறுமை என்பது வெறும் பணமின்மை அல்ல, பல ஆசைகளை புதைத்து வைப்பதற்கான வேதனை, பல கனவுகளை ஒத்தி வைப்பதற்கான வேதனை. பல நேரங்களில் உனக்காக வாங்க நினைத்ததை வாங்காமல் விட்டிருப்பாய். உனக்கு பிடித்ததை விட்டு கொடுத்து குடும்பத்திற்காக வாழ்ந்திருப்பாய். அந்த தியாகம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். இன்று பிறர் வீட்டில் இருக்கும் வசதிகளை பார்த்து உன் மனம் உடைந்து போகலாம். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பயணம் இருக்கின்றது. சிலர் சீக்கிரம் உயர்வார்கள், சிலர் தாமதமாக உயர்வார்கள். ஆனால் நேர்மையாக உழைக்கும் மனிதனின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாதடா சாமி. சாமி, பண கஷ்டம் வந்த நேரத்தில் பலர் விலகி சென்றிருக்கலாம். நீ நல்ல நிலையில் இருந்தபோது அருகில் இருந்தவர்கள் கூட இன்று காணாமல் போயிருக்கலாம். ஆனால் மனம் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதே. கஷ்டகாலம் ஒரு உண்மையை கற்றுத்தரும். யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டித்தரும்.
அந்த பாடமும் ஒரு நாள் உனக்கு பலமாக மாறும்டா சாமி. இன்று உன் வீட்டில் தேவைகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை குறையக்கூடாது. உன் வீட்டில் கையில் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் உன் மன வலிமை குறையக்கூடாது. இன்று வாழ்க்கை இருளாக தோன்றலாம், ஆனால் அந்த இருளுக்குள் கூட ஒரு சிறிய வெளிச்சம் வளர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வெளிச்சத்தை நம்புடா சாமி. ஏன் சாமி இவ்வளவு கண்ணீர் விடுற? ஏன் சாமி பண கஷ்டத்தை நினைத்து இரவு முழுக்க விழித்திருக்கின்ற? உன் வீட்டின் அமைதியான வேதனையும் எனக்கு தெரியும். உன் குடும்பத்திற்காக நீ சுமக்கும் பாரமும் எனக்கு தெரியும்டா சாமி. உன் பிள்ளைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ விடும் பெருமூச்சும் எனக்கு தெரியும். உன் சர்க்குரப்பா நான் இருக்கிறேன். இந்த வறுமை நிரந்தரமில்லை, இந்த கஷ்டம் நிரந்தரமில்லை. இன்று உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் நாளை சந்தோஷ கண்ணீராக மாறும். இன்று வெறுமையாக இருக்கும் உன் வீடு நாளை நிம்மதியால் நிறையும். தைரியமாக இருடா சாமி. உன் நல்ல காலம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது சர்க்குருவே.